ஜோயே 2006. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஜோயே என்னாயே என்னாயே ஜோயேனா என்ன? ஜீவன்னா என்ன? உயிர்னா என்ன? ஜீவன்னா என்ன? ஆன்சர் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆன்சர் யாராவது தர முடியுமா? ஜீவன்னா என்ன, உயிர், உயிர்னா என்ன, ஜீவன். இந்த ஜோயேன்னு ஒன்று இருக்கு பாருங்கம்மா. இதை மாத்திரம் நீங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இந்த ஜோயே ZOE இந்த அர்த்தம் மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கூட இங்கே நடந்து வரும்போது காலில் தானே நடந்து வந்தீங்க, திரும்ப போகும்போது தலையில் நடந்து போவீங்க. இந்த ஜோயே, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. இந்த ஜோயே என்ற ஒரு மந்திர சொல்ல மாத்திரம் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, எனக்கும் தெரியணும், உங்களுக்கும் தெரியணும். இது இதை எப்போ தெரிஞ்சுக்கலான்னா, சாவர வரைக்கும் இந்த ஒரு வார்த்தையை படித்தா கூட போதாது. எனக்கும் இந்த ஜோயன்ற வார்த்தையினுடைய முழு அர்த்தம் இன்னும் அனுபவத்தில் வரல, அறிவில் வரல. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த ஜோயே மந்திரம் தெரிஞ்சிடுச்சோ அவங்க உலகத்தையே சுற்றலாம், வானத்தை வில்லாய் வளைக்கலாம், மணல் இருக்குல்ல அதை எடுத்து கயிறா திரிச்சிடலாம். இந்த ஜோயே அப்படின்ற வார்த்தையை கரெக்டாக விளங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் உங்கள் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் மார்க். எந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகுறீங்களோ அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ஸ்டேட் அவார்டு கிடைக்கும். கணக்கு தானே வரமாட்டேன்றீங்களா, கணக்கில் தான் 100% கிடைக்கும். இந்த ஜோயேன்ற வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா, விளங்குதுன்னா மண்டையில் விளங்கக்கூடாது, மூளையில் விளங்கி இருதயத்தில் திறந்து உங்களுக்குள்ள இந்த அர்த்தம் அது உங்களை குஷி ஆக்கி, உங்களை விசுவாசத்தை தட்டி எழுப்பி, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுச்சுன்னா, நீங்கள் படிப்புலையும் சூப்பர். அப்புறம் இந்த பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரீங்கல்ல, பியூட்டி பார்லர்லாம் போவீங்களா? எதுக்கு? நீங்கள் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறீங்களே. உங்கள் வயசில் பன்னிக்குட்டி கூட அழகாக இருக்கும். ஆனால் ஒரு 20 வருஷம் படுத்த பிறகு எவ்வளோ அழகும் ஒட்டி போயிடும். அதான் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், 3-5 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு பாருங்கள், உங்களுக்கே வெக்கமாக இருக்கும். ஃபோட்டோ வீட்டில் இருந்துச்சுன்னா போய், மம்மி எனக்கு இந்த 5 வயசு ஃபோட்டோவை காட்டுன்னு கேளுங்க, உங்களுக்கே வெக்கமாக இருக்கும். இப்போ பார்த்தா என்னமோ ஒரு அழகு மாதிரி தெரியும். இந்த வயசு ஒரு அழகு வயசு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஜோயேன்ற வார்த்தையை ஃபுல்லாக விளங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் ஆண் அழகன், நீங்கள் தான் பெண் அழகி. மிஸ் இந்தியாவுக்கு நீங்கள் போய் போட்டி போட்டீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்னன்னா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அது என்னதானா மந்திரம் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னா. இந்த ஜோயாவை விளங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா அவ்வளோ பேருக்கும் நீங்களே ஒரு ட்ரெயினில் ஏற்றி நீங்களே அவங்கள எங்கேயோ உலகமெல்லாம் சுற்றுற மாதிரி கடவுளை உங்களை உயர்த்திடுவார். இந்த ஜோயை விளங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க, எந்த பாவமும் எந்த சோதனையும் எவ்வளோ பிசாசனுடைய பிடியும் உங்களை பதம் பார்க்கவே முடியாது. சோதனை வரும், உங்களை மோதும், நீங்க தான் ஜோயே ஆளாச்சு, அப்படியே போயே அப்படின்னு அந்த சோதனை அப்படியே விலகிடும். இந்த ஜோயை மட்டும் விளங்கிடுச்சிங்கன்னா உங்க பார்வை மாறும். அப்புறம் உங்க முகத்தை பார்த்தாலே ஜனங்க, அப்பா இது என்ன முகக்கலை, ராஜா முகக்கலை மாதிரி இருக்கு. உங்க கண்ணை பார்த்தாலே ஐயோ இது என்ன இயேசு ஒளி வீசுற மாதிரி இருக்க.
மினுக்கு 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 அந்த கண்ணுக்குள்ள லைட் இருக்காது. என்ன லைட்டு அப்படின்னு உங்க கண்ணை பார்த்தே சொல்லுவாங்க. நீங்க சிரிச்சிங்க அவுட்டு. சீஃப் மினிஸ்டர் கூட உங்க சிரிப்பை பார்த்துட்டு தான் அப்புறம் காரை அடியா அப்படின்னு. இந்த ஜோயை மாத்திரம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் சூப்பர் மேன் சூப்பர் உமன். இதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, வாலிப பசங்களை கூப்பிட்டு ஜோயே மந்திரத்தை சொல்லி கொடு. சொல்லலாமா வேண்டாமா? இந்த ஜோயே மந்திரம் இருக்கு பாருங்க தம்பி, இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஜெபம் பண்றது போரே அடிக்காது, ஒரே ஜோரா ஆயிடும். 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இது என்னடா அது 20 வயசு பையன் 10 மணி நேரம் இவள் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிறாளேன்னு. அந்த ஜெப ரூம்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா பளபளா 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 பளபளான்னு மகிமை முகத்துல வீசும். இந்த ஜோயே மந்திரம் தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பயமாவது தீகிலாவது நான் தான் பிசாசு அப்படின்னு வந்தா வாடான்னு முடிய பிடிச்சி ஓட்டிடுவீங்க. இந்த ஜோயேன்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஆனால் இன்னைக்கு ராத்திரிலாம் அதை சொல்லிக்கிட்டே தூங்க. நான் உங்களுக்கு கேரண்டி தரேன், நான் பொய் சொல்லலை, நான் சும்மா சிரிப்பு காட்ட சொல்லலை, ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறேன், உங்கள் தலைமையில் அடித்து சொல்கிறேன். இந்த ஒரே ஒரு அர்த்தம் உங்களுக்கு விளங்கிடுச்சுனாம்மா, நீ ஏழை இல்லைம்மா, நீ பணக்காரியாக மாறிடுவேன். படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் இருக்கிறல்ல, நீ போய் ஒரு 100 பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு காசு கொடுக்குற மாதிரி உன்னை கர்த்தர் பணக்காரியாக. வீட்டில் மாறி 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 நோயா இருக்குன்ற இல்லை, உன் கையாலேயே அவங்க சுகமாகி ஆரோக்கியமாக ஆயிடுவாங்க. வீட்டில் ஓயாம சண்டைன்ற இல்லை, உனக்குள்ள இருக்கிற அந்த சமாதானமே அந்த வீட்டை தலைகளாக மாற்ற ஆரம்பிச்சிடும். இந்த ஜோயேன்றதை விளங்கிட்டீங்கன்னாம்மா, உண்மையாக சொல்கிறேன், உங்கள் பேரே ஃபேமஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு உங்களை பார்க்கறதுன்னா, நாங்கள்லாம் உங்கள் முன்னால் அப்பாயின்மெண்ட் கேட்டால் தான் எங்களையே நீங்கள் விடுவீங்க கீழே. உங்களுக்கு எத்தனை செக்ரட்டரி இருப்பாங்க தெரியுமா? உங்கள் வீடு இருக்குல்ல, நிச்சயமாக இந்த ஜோயை விளங்கிட்டீங்கன்னா 5 வருஷம்தான், 3 வருஷம் 2 வருஷத்தில் குடிசை வீடு திடீர்னு பார்த்தா தங்க மாளிகை மாதிரி ஆயிடும். இந்த விசில் அடிக்கிறாங்க பாருங்க, அந்த விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேன்சர் கட்டி மறைஞ்சிரும். கவனிங்க, நீங்கள் இதை தான் விளங்கிக்கணும். இந்த ஜோயா என்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்ணை திறந்துட்டாருன்னாமா, இப்போ இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த போராட்டம் இருக்குல்ல, அது மாறிடும். இந்த ஒரு ரகசியமாக நீங்கள் வேற மாதிரி இருந்துட்டு பப்ளிக்காக வேற மாதிரி இருக்கிறீங்கள, அது மாறிடுமா, எல்லாம் பப்ளிக் ஆகிடுமா. என்ன எனக்கு மாற்ற முடியல அண்ணா, என்னால் என்னை மாற்ற முடியலன்னான்றீங்கள, நீங்கள் உங்களை மாற்றுறது மட்டும் இல்லாமல் இந்த ஜோயை உங்களையும் மாற்றி உங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை மாற்ற ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் எல்லாரும் கையை வர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு இந்த ஜோயே அப்படி என்கிற வார்த்தையினுடைய வெளிப்பாடு தாங்க ஆண்டவரே. அதை விளக்கி சொல்லுங்க ஆவியானவரே, சொல்லுங்க விளக்கி சொல்லுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. இதை விளங்கிட்டீங்கன்னா நீங்க வந்துமா சாதாரணமாகவே வாழ மாட்டீங்கம்மா. நான் இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு இந்த ஜோயவே சொல்லிக்கிட்டு இருக்க போகிறேன். இதை நீங்கள் வாயில் சொல்லு, இன்னைக்கு ராத்திரியே உங்களுக்கு ஒரு மிரக்கல் நடந்துடும். இப்போ ஃபாதரை வந்து ஜெபம் பண்ணி உங்களுக்கு கட்டிகள் வியாதிகள் சுகமாச்சு இல்லை? எத்தனை பேர் ஃபாதர் ஜெபம் பண்ணும்போது சுகம் பெற்றுங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம்.
நல்லா உயர்த்துங்க, வெக்கப்படாமல் பயப்படாமல். ஒரு ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஃபாதர் இந்த மாதிரி ஜோயாவில் ஒரு தடவை பாடிக்கிட்டு இருந்துட்டு ஒருத்தன் ஓடி வந்தான். என்ன கட்டியோ என்ன ஒன்று கரைஞ்சி போச்சுன்னு ஓடி வந்தாங்க. என்ன தம்பி, ஒரு முறை நான் ஆஸ்பத்திரிக்கு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தம்பி தங்கச்சிங்க ஒரு ஹார்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் திடீர்னு அங்கே ஒரு நர்ஸ் ஓடி வந்து, நீங்கள் இசைக்கானனுடைய தம்பியா தங்கச்சியா? ஆமாம். அப்படி கேட்டா, நான் இந்த ஜோயாவுக்கு வந்தேன், எனக்கு மார்பில் ஒரு கட்டி இருந்துச்சு, நான் யாருக்கும் சொல்லலை, நான் நர்ஸு பயந்துக்கிட்டு இருந்தது என்னமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ஜோயாவில் பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு சும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்போ நடந்துச்சுன்னு தெரியாது எனக்கு. இந்த ஜோயா வந்து 2வது நாள் நான் போய் பாத்ரூமில் போய் குளிக்க போய் பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த கட்டி மறைஞ்சு போச்சு அப்படின்னு. காரணம், இந்த ஜோயே லைஃப் இருக்கல்லம்மா, ஜோயே லைஃப் அது ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் அம்மா. இந்த ஜோயேன்ற ஒரு ஜீவன், ஜோயேன்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை, கவனிங்க. இந்த ஜீவன் இருக்குல்ல, உயிர்ன்ற இல்லை, தமிழ் என்ன சொல்கிறோம்? உயிர். அதுக்கு கிரேக்கத்தில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. பயோஸ் அது ஒரு வகையான ஜீவன். இப்போ இலைக்கு உயிர் இருக்கா இல்லையா? மரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? சொல்லுங்க வாயை திறந்து. நெல்லுக்கு உயிர் இருக்கா இல்லையா? கொள்ளுக்கு உயிர் இருக்கா இல்லையா? யானைக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த யானைக்கு, பூனைக்கு, புலிக்கு, எலிக்கு எல்லாம் ஒரு உயிர் இருக்குல்ல, அது ஒரு ரகம். ரோஜா மலருக்கு, மல்லி மலருக்கு, மரத்துக்கு, செடிக்கு, கொடிக்கு ஒரு உயிர் இருக்குல்ல, அது இன்னொரு அடிமட்டம். மனுஷனுக்குள்ள ஒரு உயிர் இருக்குல்ல, மனுஷன் ஒரு குழந்தை பே பே அப்படின்னு கத்தும்போது அந்த குழந்தைக்குள்ள ஒரு உயிர் வருது இல்ல, அது ஒரு வகம். எல்லா உலகத்துக்குள் இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள், ஆடுகள், மாடுகள், யானைகள், பூனைகள், எலிகள், புலிகள், மனுஷன், மாடு எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்தாரு ஒருத்தர். அவருக்குள்ள ஒரு உயிர் இருக்குல்ல, அது ஒரு ரகம். கவனிங்க அம்மா. அப்ப ஆண்டவருக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா? சத்தமா. அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? சரி, பூனை உயிர் மேலையா, யானை உயிர் ரொம்ப மேலையா? சரி, செடி கொடி மரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்க, அந்த உயிர் ரொம்ப ஃபேமஸ், அது ரொம்ப உயர் ரகமா? பறவைகள், கிளி, கொக்கு, எந்த உயிர் சூப்பர்? சரி, பறவைகள் உயிர் ரொம்ப சூப்பரா இல்ல விலங்கினங்கள் உயிர் ரொம்ப சூப்பரா? நாய் அது அடுத்தது. சரி, அது ரொம்ப சூப்பர் உயிரா? மனுஷனுக்குள்ள இருக்கிறது சூப்பர் உயிரா? சரி, இவங்களுக்கு எல்லாருக்கும் உயிரை கொடுத்தாரு, அவர் உயிர் என்ன உயிர்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சரி, கிரேக்க வார்த்தையிலம்மா மனுஷன் உயிருக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ஆடு மாடுகளுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. ஒன்று ஹெட்ரோஸ், ஒன்று பயோஸ், ஒன்று சைக்கோஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் ஆண்டவர் உயிர் இருக்குல்ல, ஆண்டவர் ஜீவன், கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ஜோயே அப்படின்னு இருக்கு. அப்போ எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, ஜோயே என்றால் அது மனித உயிர் அல்ல, மாட்டி உயிர் அல்ல, ஆட்டு உயிர் அல்ல, எலி உயிர் அல்ல, புலி உயிர் அல்ல, அது செடி உயிர் அல்ல, மரம் உயிர் அல்ல, பூ உயிர் அல்ல, கிளி உயிர் அல்ல, குருவி உயிர் அல்ல, புறா உயிர் அல்ல, அது மரம் உயிர் அல்ல, செடி உயிர் அல்ல. அது யாருடைய உயிர்மா? அது யாருடைய ஜீவன்? சத்தமா சொல்லுங்க. சகலத்தையும் உண்டாக்கின பிதாவினுடைய ஜீவன், இயேசுவினுடைய ஜீவன், பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன், அந்த ஜீவன் இருக்குல்ல, இங்கதான் மந்திரம். இது நான் சொன்னேன்னா உங்களுக்கு மூளைக்கு விளங்கவே விளங்காது, ஆனா இது சத்தியம். என்ன ஆச்சு தெரியுமா?
என்னைக்கு உங்க வாயை திறந்து ஏசப்பா என் உள்ளத்துல வந்துருங்க அப்பா, இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன் அப்பா, எங்களுக்காக சிலுவையில் உயிரை கொடுத்தீங்கப்பா, ஜீவனை விட்டீங்கப்பா, அதை நான் நம்புறேன்ப்பா, அப்படி என்னைக்கு சொன்னீங்களோ அன்றைக்கு உங்க கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கே தெரியாம ஒரு மந்திரம், ஒரு மேஜிக், ஒரு மிரக்கிள், ஒரு அற்புதம் நடந்து போச்சு, நடந்து போச்சு. இந்த அற்புதத்தை மாத்திரம் நீங்க விளங்கிட்டீங்க, விளங்க பிசாசு விட மாட்டான். இத மாத்திரம் விளங்க உங்களை விட மாட்டான். என்ன நடந்துச்சுன்னா, எசப்பா அப்படி சொன்னீங்கல்ல, வாசல் அண்டையில் நின்று கதவை தட்டுறீங்களே, என் உள்ளத்துல வாங்க, என்னைக்கோ ஒரு நாள் சொன்னீங்களா சொல்லலையா? அன்னைக்கு அவருக்கு உள்ள இருந்த அந்த உயிர் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி உங்களுக்கு உள்ள அதே சோயே வந்து விட்டது, அதே சோயே வந்து விட்டது. நம்ப முடியுதா? சொல்ல மாட்டீங்களா? நம்ப முடியுதா? சொல்லுங்க அம்மா. சரி, நீங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தீங்கல்ல, அப்ப யாருடைய உயிர் உங்களுக்குள்ள வந்துச்சு? அப்பாவினுடைய ஜீவன். அப்ப உங்களுக்குள்ள என்ன சுபாவம்? அதை பத்தா அப்பா மாதிரியே இருக்கிறான் பாரு. சொல்லுவாங்கல்ல, அம்மா மாதிரியே மூக்கு, அப்பா மாதிரியே விழி, சொல்லுவாங்கல்ல ஜீன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமே, அது என்ன பேர் சொல்லுவாங்க? ஜீன். பிரீடு. அது என்ன பிரீடுப்பா? நாயில் பல வகை. இது என்ன பிரீடு? அது அந்த ஜாதி நாய். இது என்ன பாஸ்டர்? ஜெர்மன் ஷெப்பர்டு. ஜெர்மன் ஷெப்பர்டு. அல்சேஷன். அல்சேஷன். ராஜமுந்திரி. லேபர் டாக், பிரமோரியன் டாக். என்னென்னமோ டாக் பேர் இருக்குல்ல. இப்ப நான் கவனிங்க, அப்பா அம்மா செக்கச்சேவேல்னு இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? அவங்க செக்கச்சேவேல்னு இருந்தா நீங்க வெள்ளை வெளியேறுன்னு இருப்பீங்க. உங்க அப்பாவும் அம்மாவும் ஆப்பிரிக்கா நாடுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எப்படி இருப்பீங்கப்பா? முடியெல்லாம் சுருட்டி 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 இருந்திருப்பீங்களா? இருந்திருக்க மாட்டீங்களா? வாயை திறந்து சொல்லு. சரி, உங்க அப்பாவும் அம்மாவும் அமெரிக்கா, நீங்க எப்படி இருப்பீங்கப்பா? இப்ப நீங்க இந்த மாதிரி கலரா இருக்கிறதுக்கு காரணம் நீங்களா? நீங்க போட்ட சோப்பா? சொல்லுங்க அப்பா, யாரால இந்த கலர் வந்துச்சு? உங்க அப்பா அம்மா பனைமரம் மாதிரி உயரமா இருந்தா நீங்களும் பனைமரமா ஆயிருப்பீங்கல்ல. அவங்க வளராதனால தானே குள்ளமா இருக்கிறீங்க. போய் சண்டை போடுங்க, அது ஜீன் தானம்மா. மல்கோவா விதை போட்டா அந்த பழம் என்ன மல்கோவா பழம் வருமா? இல்ல மல்கோவா தானே வரும். ஏன்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. விதை எப்படியோ விதை எப்படியோ கதை அப்படியே. கதை அப்படியே. சத்தமா சொல்லுங்க. விதை எப்படியோ என் கதை அப்படியே. என் கதை அப்படியே. இங்க கவனிங்க, இந்த ரகசியம் உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க வேற ஆள் தான். இந்த மிரக்கல் நடந்தத பிசாசு என்ன பண்ணிட்டான்? சர்ச்சில் பேசவே விடல. சொல்லாத, ஜோயேன்னு சொல்லாத, நீ நல்ல பிள்ளையா இரு, ஒழுங்காயிரு, பார்க்காதே, அதை பார்க்காதே. நீங்க என்ன பண்ணீங்க? பார்க்க மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன். அது ஒரு நாள் பார்க்க மாட்டேன் நீங்க, ரெண்டாவது நாள் இப்படி திருட்டுத்தனமா பார்த்தீங்க, மூணாவது நாள் எல்லாரும் தூங்கும்போது பார்த்தீங்க, நாலாவது நாள் அவன் பார்க்கும்போதே பார்க்குறீங்க. காரணம் என்ன? உங்க அப்பா பார்த்தாரு அந்த காலத்துல. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாய். அப்போ நீங்க பாவம் செய்யறதுக்கு காரணம் நீங்க இல்லவே இல்லம்மா. போய் உங்க அப்பா அம்மாவை சண்டை போடுங்க. அவங்க அப்பா அம்மா போய் அவங்க அப்பா அம்மாவை சண்டை போடட்டும். அவங்க அப்பா அம்மா போய் அவங்க அப்பா அம்மாவை சண்டை போடட்டும். அவங்க அப்பா அம்மா போய் அவங்க அப்பா அம்மாவை சண்டை போடட்டும். எல்லாம் போய் ஆதாம் ஏவாள் கிட்ட போய் மோதுவாங்க. இன்றைக்கு
சுருக்கமாக நான் இந்த ஜோயே லைஃப்பை பற்றி வேகமாக உங்கள் முகம் எப்படி இருக்குன்னா அதை பார்த்துக்கிட்டு ஒரு 7 காரியத்தை சொல்ல போகிறேன். இந்த 7ஐயும் 35 நிமிஷத்தில் முடிக்க பார்க்குறேன். ஓகேவா? எல்லாரும் சொல்லுங்க, ஜோயே ஜீவன். அது மனுஷ ஜீவன் அல்ல. சத்தமா, மனுஷனுக்குள் இருக்கிற ஜீவன் அல்ல. மனுஷனுக்குள் இருக்கிற ஜீவன் மிருக ஜீவன் அல்ல. ஜீவன் அல்ல. பறவை ஜீவன் அல்ல. பறவை ஜீவன் அல்ல. தாவர ஜீவன் அல்ல. தாவர ஜீவன் அல்ல. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான, சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜோயேவை எனக்கும் அளித்து ஜோயே பெற்றுக்கொள் என்று உரைத்தார். எல்லாரும் கையோர்த்தி சொல்லுங்க, ஜோயே ஜீவன். ஜோயே ஜீவன். பரலோக ஜீவன். பரலோக ஜீவன். சத்தமா சொல்லுங்க, பரலோக ஜீவன். பரலோக ஜீவன். அது பூலோக ஜீவன் அல்ல. அது பூலோக ஜீவன் அல்ல. பரலோக ஜீவன். பரலோக ஜீவன் அல்லது பரமனின் ஜீவன். பரமன்னா என்ன? பரமன்னா என்ன? சொல்லுங்க வாய் திறந்து. நாளைக்கு நல்ல உற்சாகமாக பதில் சொல்கிறவங்க மட்டும்தான் இங்கே உட்கார வைப்பேன் நான். அது மாதிரி பார்க்குறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரமோஷன் லாஸ்ட் ரோக்கு. எல்லாரும் என் பின்னால் சொல்லுங்க, பரமனின் ஜீவன். பரமன்னா பரமன், பரமபிதா சொல்கிறேன்ல. பரமன் அப்படின்னா பரலோகத்துக்குரியவருடைய ஜீவன். அப்போ எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, பரலோக ஜீவன். பரலோக ஜீவன். நம்பர் 1. ஹல்லேலூயா. நம்பர் 2, இந்த ஜோயே லைஃப் இருக்கு பாருங்க, அது பளிச்சிடும் ஜீவன். அது மாதிரி மின்னுகிற ஜீவன். அது லைட் அடிக்கிற ஜீவன், பளிச்சிடுகிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, பளிச்சிடும் தேவன். பளிச்சிடும் ஜீவன். சத்தமா, பளிச்சிடும் ஜீவன். பளிச்சிடும். ஹல்லேலூயா. 3வது, பரமானந்த ஜீவன். பரமானந்த ஜீவன். இன்னொரு முறை, பரமானந்த ஜீவன். இன்னொரு முறை, பரமானந்த ஜீவன். நான் என்ன மாதிரி ராகம் போட்டு இழுக்கிறனோ அந்த மாதிரியே இழுக்கணும் நீங்கள். ஓகே? வீட்டுக்கு போனீங்கன்னா கூட பளிச்சிடும் தீவன், பரமானந்தம் அப்படி சொல்லக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே. அதுக்கு அடுத்தது, பாதிக்கப்படாத ஜீவன். பாதிக்கப்படாத ஜீவன். அல்லது பழுதடையாத ஜீவன். பழுதடையாத ஜீவன். அல்லது பழசே ஆகாத ஜீவன். பழசே ஆகாத ஜீவன். பழுதடையாத ஜீவன். எத்தனை சொன்னேன் ஐயா? விசில் அடிச்சவங்கலாம் கவனிக்கிறீங்களா? வசனம் கேட்கும்போது எந்த மாதிரி முகத்தை வச்சுன்னுக்கிறீங்களோ அதுதான் உண்மையான தெர்மாமீட்ரு. இந்த பாட்டு பாடும்போது ஃபயன் அடிக்கிறீங்கள, அதை வச்சுக்கிட்டு உங்கள் உஷ்ண நிலைமையை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வசனம் சொல்லும்போது கரெக்டாக இருங்க. அடுத்தது, பரிபூரண ஜீவன். பரிபூரண ஜீவன். இன்னொரு முறை சொல்லுங்க, பரிபூரண ஜீவன். இன்னொரு முறை சொல்லுங்க, பரிபூரண ஜீவன். எத்தனை ஆச்சு? 5. 6 பாராளும் ஜீவன். பாராளும் ஜீவன். இன்னொரு முறை சொல்லுங்க, பாராளும் ஜீவன்.
எத்தனை ஆச்சு? 6. 7. பாய்ந்தோடும் ஜீவன். பாய்ந்தோடும் ஜீவன். அண்ணன் என்ன டீச் பண்ணாங்கன்னா பா 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 அப்படின்னீங்கன்னா ஜனங்களுக்கு விளங்கிடும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்னென்ன சொன்னேன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 7 வகையான ஜீவன் இருக்குல்லம்மா, அது ஒரு ஆண்டவர் பிள்ளைக்கு உள்ளவும் பதுங்கிக்கிட்டு இருக்குது, மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. உனக்குள்ள இருக்கிற ஜீவன் அந்த ஜீவன் தான். ஆனா அது வெளியே வராம அமுக்கி 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 நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த காலத்தில் சினிமாவில் எவனா ஒருத்தன் ஓடி வந்து ஒளிஞ்சிட்டான்னா அவனை ஒரு கூடை மேலே வச்சுக்கிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அப்படின்னு வரவங்கிட்ட பேசுகிற மாதிரி இவன் கூடைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஐயோன்னு இருப்பான்ல, அந்த மாதிரி இந்த ஜோய ஜீவனை அடக்கி 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 இந்த 3 நாளில் இந்த முதலாவது நீங்கள் இந்த ஜீவன் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் உங்களுக்குள்ள அந்த ஜீவன் வந்தா என்னென்ன லாபம் அதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது அந்த ஜீவனை எப்படி வெளியே கொண்டு வர்றது. இனி அதை மறைக்க கூடாது, இதை அடக்க கூடாது, இதை வெளியே கொண்டு வரணும். அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க போறீங்க. இதை 2ஐயும் கண்டுபிடிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற ஜீவன் எப்படிப்பட்டது, அடுத்தது அதை எப்படி வெளியே கொண்டு வருவது. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கேரண்டி சொல்றேன், 6 மாசத்துல உங்களுடைய அபிவிருத்தி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். 6 மாசம் உங்க எக்ஸாம் வேற தான், நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்ப்பது வேறதான். உங்களுக்குள்ள ஒரு தனி பரிசுத்தம், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தனி ஜெயம், ஒரு தனி வெற்றி, ஒரு தனி சமாதானம், ஒரு தனி வெற்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ ஒண்ணொண்ணா நீங்க சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பரமனின் ஜீவன். சத்தமா பரமனின் ஜீவன். ஹல்லேலூயா. சீக்கிரமா எடுங்க பார்க்கலாம். யோவான் 1:4. அவருக்குள், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவருக்குள். அவருக்குள். இன்னொரு முறை, அவருக்குள். அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஒளியாய் இருந்தது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்குள். இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன். அந்த ஜீவன் மாம்சமாகி 2000 வருஷத்துக்கு முன்பாக 2000 வருஷம் பூமியில இயேசுவாக உலாவினது. ஓகேவா? ஓகேவா இல்லையா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, மனுஷனை ஆண்டவர் எதுல இருந்து உண்டாக்குனார்? வெங்கலத்துல இருந்து தானே? இல்லையே, மண்ணில் இல்ல, மல்லிகை மலர்ல தானே மண்ணை எடுத்தாரு. அது என்ன தெரியுமா? சிகப்பு மண்ணு. நம்ம மட்டும் பாவம் செய்யாம இருந்தா எல்லாம் செக்க சேவைன்னு இருந்திருப்போம். ஆதாம்னாலே சிவப்புன்னு அர்த்தம். சிகப்பு மண்ணை எடுத்து ஒரு பொம்மை பண்ணி, மூக்கும் முழியும், தட்டை மூக்கு குட்டை மூக்கெல்லாம் இல்லை, நல்லா எல்லாமே விரல்லேருந்து கையிலேருந்து காலிலேருந்து தலையிலேருந்து முடி இவ்வளோ நீள முடியை வச்சு அழகா செதுக்கிட்டு மனுஷனை உண்டாக்கி என்ன பண்ணார் தெரியுமா? அவ்வளோ பெரிய ஆண்டவர், அண்ட சராசரங்களையும் படைச்சவர் குனிஞ்சி அந்த பொம்மைக்கு மூக்கு வச்சார்ல, அது உள்ள வாயை வச்சு ஊனார் பாருங்க. அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் இல்ல, அந்த பொம்மைக்குள்ள போச்சு பாருங்க. அது போன உடனே கண்ணு திறக்குது, கண்ணுல ஒளி, வாயில எல்லாம் மனுஷன் வந்து நிக்கிறான். ஒரு கையை தட்டுங்க பார்க்கலாம். அப்போ இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க, அந்த ஆதாமுக்குள்ள யார் உயிர் இருந்துச்சு? யார் உயிர் இருந்துச்சு? பரமன். பரமன். பரமன் உயிர் இருந்துச்சு. யார் உயிர் இருந்துச்சு? பரமன் உயிர். உடம்பு என்னமா மண்ணு தான். எல்லாம் பக்கத்துல வச்சாலுங்க, மண்ணு மூக்கு என்னமா பெருசா பீத்திக்கிறிய? எல்லாம் மண்ணுதாண்டா. காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா. இந்த காத்து வெளியே போனா நீ பொய்யடா. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். உயிர் போயிடுது,
உயிர் போயிட்ட பிறகு அந்த பிணத்தை கடத்தி வச்சிருக்கிறீங்க. அது எல்லா பல்லும் திறந்து ஃபுல்லாக காட்டுது. நீங்கள் என்ன அழகாக இருக்கும் அந்த பல்லு சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? செத்து போன பிணத்தை மாத்திரம் திடீர்னு சிரிக்க வச்சா நீங்கள் அங்கேயே அவுட்டு. அப்போ இந்த ஆண்டவருடைய உயிர் இருக்கிற வரைக்கும் தானே அந்த கண்ணு வெளிச்சமா இருக்குது. வாயை திறந்து சொல்லுங்க. அதுல தானே உதட்ட அழகு. சொல்லுங்க வாயை திறந்து. எப்ப பார்த்தாலும் அழகு 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 அழகுன்ற பைத்தியம். உனக்கு மூளை இருக்காடா? உங்களை சொல்லல, அப்படின்னு யாரையோ பார்த்து யாரோ பெரியவர் சொன்னாராம். எப்ப பார்த்தாலும் அழகு அழகுன்றிய அழகு, அது மண்ணழகு. உள்ள இருக்குது பாருங்க ஐயா, அதையா ஸ்பெஷல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உள்ள இருக்கு ஐயா, உள்ள இருக்கு ஐயா, அதையா ஸ்பெஷல். ஸ்பெஷல் ஊதுனார் பாருங்க. அவன் எழும்பிட்டான். எழும்பின உடனே எவலா எலும்ப வச்சாரு. ஒரு ஏவாள் வந்தாச்சு. சும்மா 2 பேரும் நின்னா. தும்மல் வரல, தலைவலி கிடையாது, வயிற்று வலி கிடையாது. மிளகா 1 கிலோ மிளகா சாப்பிட்டாலும் வயிற்றுல வலி வராது. கையை தட்டுங்க அம்மா. தலைவலினா இன்னானே தெரியாது. ஐஸ்கிரீம் சாப்பிடாத சாப்பிடாதன்றாங்கல்ல, ஐஸ்கிரீமை வண்டியா சாப்பிட்டாலும் கோல்டு பிடிக்காது. ஏன்? உள்ள இருந்தது யார் உயிர்? யார் உயிர்? சொல்லுங்க, யார் உயிர்? நிர்வாணமா இருக்கிறாங்க அம்மா, துணியா இல்ல. ஆனா கண்ணு ஒரு மாதிரி பாக்குத இல்ல. ஏன்? உள்ள உயிர் சுத்தமா பாக்குது, எல்லாம் சுத்தமா இருக்கு. பாவனால என்னன்னு தெரியல, எரிச்சல்னா என்னன்னு தெரியல, இச்சைனா என்னன்னு தெரியல, எல்லாம் பரலோகமா இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? எப்பா என் உயிரை உனக்குள்ள ஊதிட்டப்பா. ஆதியாகமம் 2:7-9 பின்னால போய் வாசிங்க, இப்ப வாசிக்காதீங்க. என் உயிரை ஊதிட்டப்பா. அந்த உயிர் இருக்குல்ல, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அந்த உயிர் இருக்குல்ல, அது இந்த உடம்புல இருக்குல்ல, இந்த உடம்பு வளரணும், அந்த உயிரும் வளரணும். அதுக்காக என்ன பண்ணாரு? நீ சொல்ல மாட்டீங்களா? நான் கதை சொன்னேன். அதுக்காக என்ன பண்ணாருன்னா ஆண்டவர், கவனிங்க, அதுக்காக என்ன பண்ணாருன்னா தோட்டத்தில் நிறைய, இப்ப இதையே சொல்லி நம்மளை கலாட்டா பண்ணாதீங்க ஐயா. தோட்டத்தில் ஏராளமான மரம், பழம், எல்லாம் அழகா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க ஏசப்பாவுக்கு அழகு பிடிக்காது. ஏசப்பாவுக்கு தான் அழகே தெரியும், பிசாசுக்கு அழகு தெரியும். எல்லா மரமும் பார்வைக்கு அழகா இருந்துச்சான். கை தட்டுங்க. எல்லா பழமும் ஸ்வீட், கசப்பே இல்லையாப்பா. மனுஷனுக்குள்ள ஒரு ஜோயை இருந்தா கசப்பு பழம் கூட இனிப்பு பழமாக மாறிவிடும். நீங்க மட்டும் ஜோயால இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கசப்பா ஒரு பழத்தை உங்ககிட்ட கொடுத்து நீங்க சாப்பிட்டு எங்கடா கசக்குது, அடா என்னடா உன் வாய்க்கு என்னடா வந்துச்சான்னா, ஜோயே கசப்பை இனிப்பாக மாற்றுகிற ஜீவன். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே அழகா இருக்கு. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா எல்லாமே அழகா இருக்கதான் விரும்புறாரு. எல்லாமே அழகா இருக்கதான். அப்புறம் எல்லா பழமும் நாக்குக்கு ருசியா இருந்துச்சான். அப்ப உங்களுக்கு விளங்குதா? ஏசப்பா அழகுக்கு விரோதியா, ருசிக்கு விரோதியா? உங்களை ஓப்பனா கேட்கிறேன், நீங்க இன்பமா இருக்கக்கூடாதுன்னு ஏசப்பா நினைக்கிறாரா? இல்லம்மா, உங்களுக்கு உண்மையான இன்பத்தை ஏசப்பாவுக்கு தாம்மா கொடுக்க முடியும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணாரு? தான் உயிரை ஊதிட்டு அந்த உயிரை வளர்க்கறதுக்காக ஒரு ஜீவ விருட்சம், அப்படின்னா ஜோயே ஃப்ரூட். இந்த ஜோய பழம் நல்லா கவனிங்க. ஜோய பழம் சாப்பிட்டா உள்ள ஜோய இருக்குல்ல, அந்த ஜோய பெரிய ராட்சத மாதிரி குண்டா மாதிரி வளருவான். ஆனா பிசாசு என்ன பார்த்தான், அட்டா இவன் ஜோய வளர்ந்தா, ஆண்டவரை பார்த்தாலே நமக்கு வயித்த வலிக்குது. அந்த ஜீவன் இவனுக்குள்ள இருந்து இவனும் அந்த ஜீவனை வளர்த்துக்கிட்டா, அது வேற, ஆண்டவர் வேற இந்த ஆதாம் ஏவாளை பார்த்து பலுகி பெருகி பூமியை நிரப்புனிட்டாரு.
அப்ப பூமியெல்லாம் ஆண்டவருடைய ஜீவனால நிரம்பிட்டா நம்ம உடனடியா காலி பண்ணி ஓட வேண்டியதுதான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஜோயே. ஜீவனுக்கு ஒரு விரோதி உண்டு, அவன் தான் சாத்தான். சத்தமா சொல்லுங்க, உனக்குள்ள இருக்கிற, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள இருக்கிற ஜோயேவை அடக்கிறது சாத்தானுடைய தந்திரம். அவன் என்ன பண்ணிட்டான், அடாடாடாடா புள்ள, என்ன ஜோயா நீக்கிட்ட பெரிய கேம்புக்கு போயிட்டு உள்ள இருக்கிற ஜோயா பற்றி ஏன் பிள்ளை கவலைப்படுற? இந்த மூளை இருக்குல்ல, மூளை, அதுக்கு ஒரு ஃப்ரூட் இருக்கு, அதை சாப்பிட்டு மூளைய நல்லா ஆக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கா செய்ய வேண்டாம், தெரிஞ்சுக்கடா. கம்ப்யூட்டர் இருக்குதுடா, சேட் பண்றா. யாருக்கும் தெரியாம உங்க அப்பா நம்பரை அடிச்சு பாத்தர்றா. கவனிங்க, சாத்தா என்ன பண்ணாமா, ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுனாரு. அது என்ன தெரியுமா? மூளை வளர்க்கும் பழம். எல்லாம் சொல்லுங்க, மூளை வளர்க்கும் பழம் அது, உயிரை வளர்க்கும் பழம் இது. மூளை வளர்க்கும் பழம் அது, உயிரை வளர்க்கும் பழம் இது. எந்த பழம் வேண்டும், 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 எந்த பழம் வேண்டும். கவனிங்க, உடலை வளர்க்கும் பழம் அது, உயிரை வளர்க்கும் பழம் இது. உடலை வளர்க்கும் பழம் அது, உயிரை வளர்க்கும் பழம் இது. சாத்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? உன் உடம்புக்கு ஒரு கிளு 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 கிளுன்னு வர மாதிரி பழத்தை காட்டுவான். உன் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வராம பாருங்க. மோட்டர் பைக்கில் ஜீன்ஸ் பேண்ட்ஸ், கூலிங் கிளாஸ், வெயிலே இருக்காது. எல்லாரும் கையை ஒருத்தி சொல்லுங்க, சாத்தான் உடலை, கண்ணை, மூளைய, உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அதுக்கு ஏற்ற பழத்தை சாப்பிட தூண்டில் போடுவா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இங்க கவனிங்க. இப்போ ஒரு கேள்வி, இந்த ஜோய வளர்ந்தா மூளை வளருமா வளராதா? வளரும். ஜோய வளர்ந்தா உடம்பு வளருமா வளராதா? ஜோய வளர்ந்தா கண்ணுக்கு நல்லது கிடைக்குமா கிடைக்காதா? ஜோய வளர்ந்தா வாய்க்கு நல்ல ருசியா கிடைக்குமா கிடைக்காதா? ஜோய வளர்ந்தா இன்பம் கிடைக்குமா கிடைக்காதா? சாத்தா என்ன பண்ணா, ஜோய வளர்த்து நீ இன்பத்தை அனுபவிக்காத, உடல கண்ண. இப்ப யாருக்கெல்லாம் ஆதி கதை புரிஞ்சு போச்சு, சரி, அந்த நேரம் தான் பிசாசு என்ன பண்ணிட்டான், அதை சாப்பிட வச்சு ஜோயவை சாகடிச்சு. ஆண்டவர் இதை சாப்பிட நாள்ல சாவாயினார்ல, அவன் உடம்பு சாவல, அந்த ஜோயே, அந்த ஆண்டவர் கொடுத்த உயிர் இருக்குல்லம்மா, அந்த உயிர் செத்து போச்சு. அதுக்கு பிறகு அவன் கண்டதெல்லாம் காட்சி, கொண்டதெல்லாம் கோலம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான், மூளைக்கு வந்ததெல்லாம் செய்வான். அனுபவி ராஜா, அனுபவிடா. இந்த வயசுல அனுபவிக்காத, எந்த வயசுல? அப்படி பிசாசு சொல்லி உண்மையான இன்பத்தை மிஸ் பண்ண வச்சிட்டான். அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, கவனிங்க, ஒரு கதை மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த பாரு, உனக்கு உயிர் வரணும்னா, ஜீவன் வரணும்னா, எடுங்க, சத்தமா படிங்க பார்க்கலாம், சத்தமா படிங்க பார்க்கலாம். உபாகமம் 30, 19, 20. குயிக் குயிக். ஜீவனையும் மரணத்தையும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு முன்னே. சத்தமா சொல்லுங்க, எனக்கு முன்னே. இந்த பக்கம் ஜீவன், இந்த பக்கம் மரணம்.
இன்னொரு முறை சொல்லுங்க, எனக்கு முன்னே இந்த பக்கம் ஜீவன், இந்த பக்கம் ஜீவன், இந்த பக்கம் மரணம். வேற மாதிரி சொல்லிட்டா, இந்த பக்கம் உயிர், இந்த பக்கம் சாவு. சீக்கிரம் படிங்க. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து. நீங்க கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லிட்டார்? நீ என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சினா உனக்குள்ள நான் ஜீவனை தரேன், அவரை பற்றி கொள்வாயாக, உனக்கு தருவேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கவனிங்க, வசனத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருந்துச்சுல, அந்த ஜீவன் மாத்திரம் வரும். ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்றேன், கவனிங்க. மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? ஜீவனை தெரிஞ்சிக்கல, எப்போ பார்த்தாலும் சாபத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டான். இதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் ஜீவனையே பூமிக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருக்கு. விளங்குனவங்க ஒரு அல்லேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். விளங்கலன்றவங்க ஒரு அல்லேலுயா. சரி, 1 யோவான் 5 குமாரனை உடைய 11 படிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, தேவன். 3 முறை சொல்லுங்க, தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நித்திய ஜீவன்னா மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. நித்திய ஜீவன்னா என்ன தெரியுமா? சாகாத ஜீவன். சாகாத ஜீவன்னா யார் தெரியுமா? ஆண்டவருடைய ஜீவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள இருந்த அதே ஜீவனை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். சத்தமா, ஆண்டவருக்குள்ள இருந்த அதே ஜீவனை கர்த்தர் எனக்குள்ளே தந்திருக்கிறார். அப்புறம் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்குள்ள இருந்துச்சே, இயேசுக்குள்ள இருந்துச்சே அதே ஜீவன், அதே ஜீவன் நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவுக்குள்ள இருந்த அதே ஜீவன் எனக்குள்ள இருக்கு. இயேசுவுக்குள்ள இருந்த அதே உயிர், அதே உயிர், அதே உயிர் எனக்குள்ள இருக்கு. சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம், இயேசுவுக்குள்ள இருந்த அதே உயிர் எனக்குள்ள இருக்கிறது. இயேசுவுக்குள்ள இருந்த அதே ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க பாட முடியுமா? முடியாதா? என் உயிரான உயிரா உயிரா என் உயிரான உயிரான உயிரான. நல்லா கவனிங்க. நாளை காலையில எழுந்துச்சு ஒரு 10 முறை சத்தம் போட்டு, இயேசுவுக்குள் இருந்த அதே ஜீவன் எனக்குள் இருக்கிறது, அவருக்குள் இருந்த அதே ஜீவன் எனக்குள் இருக்கிறது, அவருக்குள் இருந்த அதே ஜீவன் எனக்குள் இருக்கிறதுன்னு ஒரு 10 முறை சொல்லி பாருங்க. நாளைக்கு உங்க நடையே வேற, உங்க பார்வையே வேற, உங்க சுபாவமே வேற. விளங்குதா? விளங்கலையா? யாரெல்லாம் நாளை காலைல 10 முறை சொல்லிட்டீங்க வர போறீங்க? சரி, ராத்திரி தூங்கும் போது படுத்த உடனே இயேசுவுக்குள்ள இருந்த அதே உயிர் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசுவின் உடம்புல இருந்துச்சு, அந்த உயிர் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு 10 முறை சொல்லிட்டு படுத்து பாருங்க. ராத்திரி கனவுல ஜோயே கனவு வரும். ஆனா உங்களுக்கு என்ன கனவு வருது தெரியுமா? மண்ணு கனவு, பொண்ணு கனவு. ஏன்? நீங்க சாப்பிட்ட பழம், கவனிங்க. நீங்கம்மா இந்த ஜோயே ஜோயே ஜோயேன்னா அந்த ஜோயே லைஃப் வளர்ந்து உங்க கனவை கூட மாத்திரும். கனவுலயே ஏசப்பா பேசுவாரு. உங்களுக்கு தெரியுமா? என் கனவுல ஏசப்பா நிறைய முறை பேசி இருக்கிறார். ஏன்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜோயே உள்ள ஆண்டவருடைய ஜீவன் இருக்குல்ல, அது உங்க எதிர்காலத்தெல்லாம் சொல்லிடும், அது உங்க எதிர்காலத்தை நடத்தும். MBBSக்கு போலான்னு நினைச்சேன், என் ஜோயே உள்ள இருந்து சொல்லிச்சு. நான் போயிருந்தேன், ஆள் எங்கேயோ போய் அவுட் ஆயிருப்பேன்.
நான் அதை அப்புறம் பின்னால சொல்றேன், அது அடுத்த ஸ்டெப்ஸ்ல சொல்றேன். மனசுல மறந்துடாதீங்க. இப்போ படிங்க அடுத்த வசனம் சீக்கிரம். 12. உங்களுக்கு குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். சத்தமா சொல்லுங்க. குமாரனை உடையவன். உயிரோட சொல்லுங்க, உயிரோட சொல்லுங்க எல்லாரும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். சத்தமா சொல்லிக்கிட்டே இருக்க பார்க்கலாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் யாரு? இயேசு. இப்ப சத்தமா சொல்லுங்க. இயேசு உள்ள இருந்தா அவர் ஜீவன் உள்ள இருக்கு. இப்ப சொல்லுங்க, இது மந்திரம் இல்லையா? சொல்லிக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் நம்புறீங்க? அண்ணன் இதை மாத்திரம் நான் டெய்லி ஒரு 10 முறை 20 முறை சொன்னா 10 நாள்ல என் முகமே மாறிடும், என் ட்ரெஸ் மாறிடும், என் வாழ்க்கை மாறிடும்ன்றவங்கள ஒரு அல்லே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையும், ஜீவனை உடையவன் குமாரனை உடையவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், ஜீவனை உடையவன் குமாரனை உடையவன். இங்க ஒரு இன்னொன்னு. ஆமா, இயேசுவின் ஜீவன் வரணும்னா அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்? அதுக்கு நான் 40 நாள் உபவாசம் பண்ணணுமா? நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன், ஆண்டவருடைய ஜீவன் உங்களுக்கு இலவசமா, கிஃப்டா, ஃப்ரீயா, ஏசப்பா நீங்க பாருங்க, அன்னைக்கே உள்ள வந்து விட்டது, உள்ள வந்து விட்டது. இட்ஸ் a free gift, it's a free gift. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நித்திய ஜீவன் என்பது, நித்திய ஜீவன் என்பது இலவச பரிசு. அது என்ன தெரியுமா? பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சிலுவையில செத்தார் பாருங்க. அந்த சிலுவையில இருந்து விறுவிறுன்னு ஜீவன் வந்து உங்களுக்குள்ள வந்து நிறைஞ்சு விட்டது. கிராஸ் ரிலீஸ்ட் ஜோயே. பக்கத்துல சொல்லுங்க. சிலுவை உனக்குள்ளே ஜோயேவை தந்தது. இங்க கவனிங்க. உங்களை கூட்டம் கடத்திக்கிட்டு போயிடுது. ஜோயை முடிச்சு 2 நாள்ல கடத்திக்கிட்டு போயிடுச்சு. கடத்திக்கிட்டு போயிட்டு உங்க அப்பா பெரிய பணக்காரர், ஒரு போன் வருது, உங்க பையனை நாங்கள் கடத்தி விட்டு இருக்கிறோம். 15 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குடிசையிலே நின்று 15 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உன் பையனை நீ பார்க்கலாம், இல்லாவிட்டால் இதை பார் அப்படின்னுட்டு போனை உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு. டேடி என்ன பண்றாரு? ராத்திரில அவரால் தூங்க முடியல. 15 லட்சம் என்னடாப்பா, நான் பெத்த பிள்ளை, என் ரத்தத்தில் ரத்தம்பா, உனக்காக 15 லட்சம் என்னடா, எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு அவசரமா எடுத்துக்கிட்டு 15 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உங்களை கூட்டிக்கிட்டு போற மாதிரி ஏசப்பா 15 லட்சம் கொடுக்கல, தான் உயிரையே கொடுத்து உங்களை என்ன பிசாசின் விடுவிச்சார். ஏசு நல்லவரா? அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஊதுனாரு பாருங்க. உங்க உயிர் போயிருக்க வேண்டிய உயிர் தானே, 5 லட்சத்தில் தானே தப்பிச்சிங்க. அதுபோல உங்க உயிர், செத்து போன உயிரை பார்த்து ஏசப்பா தன் ஜீவனை உங்களுக்குள்ளாக ஊதிட்டாரு. அதனாலதான் என்ன சொல்லுது அம்மா கவனிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது 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 சத்தமா சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது புது சிருஷ்டியா இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறினது, பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. இப்ப நான் நியூ பிரீடியா? சத்தமா சொல்லுங்க. நான் நியூ பிரீடியா? இப்ப எனக்குள்ள இருக்கிற ஜீவன், உயர் ரக ஜீவன், உயர்தர சைவ சாப்பாடு, உயர்தர ஜோயே சாப்பாடு.
உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் யார் ஜீவன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் யார் பிள்ளை ஆயிட்டீங்க? சத்தமாக சொல்லுங்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தீங்க, உங்கள் குணமெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்துச்சா வரலையா? சொல்லுங்க வாய் திறந்து. உங்கள் அப்பா அம்மா என்ன ஜாதி? அந்த ஜாதி தானே நீங்கள். உங்கள் அப்பா அம்மா என்ன கலரோ அந்த கலர் தானே வந்துச்சு. உங்கள் அப்பா அம்மா உயரமாக இருந்தால் உயரமாக வந்தீங்கல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மா அவனுடைய பாவம், எங்கள் அப்பா அம்மாவால் தான் நான் எப்படி இருக்கேன் சொல்லாதீங்க. இப்போ என்ன பண்ணாருன்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்த உங்களை மறுபடியும் எடுத்து, டேய் நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் பிறக்கலடா, நீ மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறக்கல, நீ தேவனாகி எனக்குள்ள பிறந்துட்ட, என் விதைய உனக்குள்ள வச்சுட்டு, என் ஜீனை உனக்குள்ள வச்சுட்டு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய ஜீன் உள்ள வந்துடுச்சு. அவருடைய உயிர் அணுக்கள். இப்ப என்ன தெரியுமா? உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்க முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. உங்க ஃபேமிலி குணம் உங்க குணத்தை மாத்த முடியாது. இப்ப உங்களுக்கு குணமே வேற. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, குணமே வேற. இப்போ ஒரு இமேஜின் பண்ணுங்க, திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு நாய் இருக்குல்ல, நாய், அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? முதலாவது உங்களுக்கு நடக்கவே முடியாது, எல்லாம் 4 கால் ஆயிடுவீங்க. அப்புறம் அம்மான மாட்டேங்க வா அதானே சொல்லுவீங்க. சரி, உங்களுக்குள்ள திடீர்னு கிளி உள்ள இருக்குது இல்லை, அந்த கிளிக்குள்ள இருக்குது, அந்த உயிர் வந்துடுச்சு, என்ன பண்ணுவீங்க? கழுத, அந்த கழுதுக்குள்ள இருக்கிறது உள்ள வந்துடுச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு கேள்வி, அதே மாதிரி ஆண்டவருடைய உயிர் உள்ள வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் மாதிரி நடப்பீங்களா? ஆண்டவர் மாதிரி பேசுவீங்களா? ஆண்டவர் மாதிரி பரிசுத்தமா இருப்பீங்களா? ஆண்டவர் மாதிரி ஒரு அன்பு வருமா? சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவர் மாதிரி ஒரு அதிகாரம் வருமா? ஜெயம் வருமா? வெற்றி வருமா? விடுதலை வருமா? இதாங்க ஜோயே லைஃப். இதான் ஜோயே லைஃப். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இதான் ஜோயே லைஃப். இதான் ஜோயே லைஃப். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். ஆண்டவருடைய பிள்ளைனா என்ன? அப்பா உயிர் பிள்ளைக்குள்ள இருக்குல்ல, அதானே பிள்ளை. அம்மா அப்பா அவங்களுடைய ரத்தம் அவங்களுடைய ஜீவன் பிள்ளைக்குள்ள இருக்குல்ல. ஆண்டவருடைய பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க. பிள்ளை, சத்தமா சொல்லுங்க, பிள்ளை அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? குருவி குஞ்சு, நாய் குட்டி, மனுஷன் புள்ள. இப்ப நீங்க யாருடைய பிள்ளை ஆயிட்டீங்க? தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க தேவ பிள்ளை அப்படின்னு சொன்னா பிசாசுக்கு ஒரு எரிச்சல் வரும் பாருங்க. நம்ம எல்லாரும் தேவப்பிள்ளை தேவப்பிள்ளை தேவப்பிள்ளைன்னு சாதாரணமாக சொல்கிறோம் இல்லை? யோவான் 5:18 படிங்க. யோவான் 5:18 படிங்க. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். எல்லாரும் சத்தமாக படிங்க. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே. எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா என் பின்னால சொல்லிக்கிட்டே இருங்க. தேவனுடைய பிள்ளை என்றால், தேவனுடைய பிள்ளை என்றால் தேவனுக்கு சமம் என்று அர்த்தம். தேவனுக்கு சமம் என்று அர்த்தம். சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளை என்றால் தேவனுக்கு சமம் என்று அர்த்தம். இன்னொரு முறை சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை என்றால் தேவனுக்கு சமம் என்று அர்த்தம். தேவனுக்கு சமம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்க குடும்பம் என்ன குடும்பம் ஆயிடுச்சு? தேவ குடும்பம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீன் என்ன ஜீன் ஆயிடுச்சு? தேவனுடைய உயிர் அணுக்கள் ஆயிடுச்சு. அப்ப அப்பாவுக்கு சொத்து உங்களுக்கு என்ன வந்துடுச்சு? அன்பான பிள்ளைகளே கொஞ்சம் கவனிங்க. இந்த ஜோயே ஜீவன் உங்களுக்குள்ள வந்தபோது நான் ஓப்பனா சொல்லட்டா, நீங்க எல்லாரும் ஒரு குட்டி தெய்வமா மாறிட்டீங்க. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஒரு குட்டி தெய்வம். குட்டி தெய்வம். எல்லாரும் கையை வார்த்தி சொல்லுங்க, குட்டி தெய்வம். ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை அதே மாதிரி இருக்கு. அது என்னன்னு சொல்லுவீங்க? குட்டி பிள்ளை தானே சொல்லுவீங்க. அதாவது அப்பாவுக்கு பிள்ளை அவரை மாதிரியே. அப்ப கர்த்தர் உங்களை ஆண்டவருடைய
சொந்த பிள்ளையாக மாற்றி அதே ஜீவனை ஊதிட்டார். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க, நீங்கள் சாதாரண மனுஷியா? சொல்லுங்க வாய்ப்பு. இல்ல. நீங்கள் சாதாரண பொண்ணா? இல்ல. நீங்கள் சாதாரண பையனா? இல்ல. ஹாஸ்டலில் படிக்கிற மற்றவங்களாம் வேற, நீங்கள் வேற தானே? சொல்லுங்க வாய் திறந்து. அவன் வேற, நீங்கள் வேற தானே? உங்களுக்குள்ள இருக்கிறது உயிர் ஜோயே தானே? அவன் மனுஷன், நீ தேவ மனுஷன். அவன் பிசாசு பிள்ளை, நீ தேவ பிள்ளை. இயேசு சொன்னார்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அந்த ஜீவன் பரிபூர்ண. உங்க அப்பா கொடுக்கிறவன், அவங்க அப்பா கொல்றவன். உங்க அப்பா ஜீவாதிபதி, அவங்க அப்பா மரணாதிபதி. எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். நான் 7 பாயிண்ட்டையும் சொல்லணும்னு நினைச்சேன், பட் இது வந்தெல்லாம் உள்ள போட்டோம். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஆண்டவர் நடத்துறாரு. எல்லாரும் கை எடுத்துக்கொள்ளுங்க. ஓஷா காரபஹாந்தரலரப. என் பின்னால சொல்லிக்கொண்டே இருங்க, இயேசுவை உடையவன், இயேசுவை உடையவன், ஜீவனை உடையவன், ஜீவனை உடையவன். ஹர்பா காத்ரோ டபாத்ரா டபாத்ரோ பபபஹாந்தோ ரபபபஹாந்தோ ரப. அவருக்குள் ஜீவன் இருந்தது. சொல்லிட்டு ஜீவன் இருந்தது. சத்தமா சொல்லுங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இன்னொரு முறை சொல்லுங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இன்னொரு முறை சொல்லுங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இன்னொரு முறை சொல்லுங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அதே ஜீவன், அதே ஜீவன் எனக்குள் இருக்கிறது. எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மண்ணால உருவாக்கின உடம்புக்குள்ள மண்ணால ஆண்டவருடைய ஜீவன் ஊதினது போல ஆண்டவருடைய ஜீவன் கர்த்தர் எனக்குள்ள அவர் ஜீவனை ஊதிட்டாரு. கர்த்தர் எனக்குள்ள தன் ஜீவனை ஊதிட்டாரு. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நல்ல கண்ணை திறந்து சத்தமா சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். என்னுடைய உயிரும், என்னுடைய உயிரும், ஏசையா உயிரும் ஏசையா உயிரும் ஒரே உயிராக இருக்கிறது. ஒரே உயிராக இருக்கிறது. எனக்குள் இருக்கிற இயேசுவின் ஜீவன் என் கண்ணை மாற்றுகிறது, என் வாயை மாற்றுகிறது, என் மூளையை மாற்றுகிறது, என் அறிவை மாற்றுகிறது. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் அது பளிச்சிடும் உயிர். என்ன உயிர்? பளிச்சிடும் உயிர். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்படின்னா தெரியுமா அர்த்தம்? உங்க கண்ணே பிரகாசம், உங்க மூளை பிரகாசம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மூளை பிரகாசம். இந்த ஜோயை வளர 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 உங்க மூளையில ஒரு குழப்பம் கூட இருக்காது, ஒரு பயம் கூட இருக்காது, ஒரு ரகசியம் கூட இருக்காது. எல்லாம் பிரகாசமாயிடும். ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓஷிகரமல சொண்டோ. இந்த பாயிண்டோட நான் முடிச்சிடுறேன். இந்த பாயிண்டோட நின்னுக்கிட்டே என்ன கேளுங்க. ஏசப்பா ஏசையா என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 8:12. நான் 8:12 சத்தமா படிங்க. யோவான் 8:12 யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. மத்தேயு 5:14 ஒருத்தர் சத்தமா வாசிங்க. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். இப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உலகத்துக்கு ஒளி யாரு? உலகத்தையே பிரகாசிக்கிறவர் யாரு? சத்தமா. அதுல யாருக்கும் சந்தேகமே இல்லையே. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அப்புறம் என்னை பின்பற்றுகிறவன் என் பின்னால எவனா வந்தான்னா இருளிலே நடவாமல். சத்தமா சொல்லுங்க. அவன் இருளே இல்ல. என் பின்னால ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இருளில் இல்லாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளினா என்ன தெரியுமா? ஜோயே லைட். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஜோயே லைட். இன்னொரு முறை சொல்லுங்க. ஜோயே லைட். இப்ப என் பின்னால மத்தேயு 5:14 படிங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இங்க கவனிங்க அம்மா. இயேசு உலகத்துக்கு வெளிச்சமா, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா? பார்க்கலாம் உங்க மூளை எப்படி தான் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு. இயேசுப்பா யோவான் 8:12 நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னாரு. 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். எது உண்மை? ரெண்டும் உண்மை. ரெண்டும் உண்மை. என்ன உண்மை?
எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அந்த ஜீவன் அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் எனக்குள்ள வந்ததுனால என்னையும் ஒளியாக்கி விட்டது. அரப்பட்டே லபாராண்டா. சத்தம் போட்டு சொல்லுங்க, நான் ஒளியாய் இருக்கிறேன், நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். சத்தமா சொல்லிக்கிட்டே இருங்க, நான் வெளிச்சமாய் இருக்கிறேன், இருள் என்னிலே இல்லை. யோவான் 1:4-5 பாத்தீங்கன்னா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. சத்தமா சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. இன்னொரு முறை, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டாமா? உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குல்ல, அந்த ஜீவன் வெளிச்சம் வீசுகிற ஜீவன். ஆமென். என்ன ஜீவன்? வெளிச்சம் வீசுகிற, வெளிச்சம் வீசுகிற ஜீவன். யாரெல்லாம் இந்த மின்முனி பூச்சி பார்த்திருக்கிறீங்க? மின்னட்டாம் பூச்சி. என்ன பேச்சு? மின்னட்டாம் பூச்சி, மின்மினி பூச்சி. மின்மினின்னு வாங்க, இல்லைன்னா மின்னட்டானா? ஏதோ சரி. இப்போ ஒரு கேள்வி, அந்த மின்னட்டாம் பூச்சிக்கு லைட்டு எதுல இருந்து வருது? உயிர்ல. அதை சாகடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், இருட்டாய் லைட் ஆஃப் ஆயிடல. அப்ப அந்த லைஃப் லைட்டா மாறிடுதுல்ல. எல்லாம் சொல்லுங்க, லைஃபே லைட்டா மாறிடுது. சொல்லுங்க, ஜீவனே ஒளியா மாறிடுது. எனக்குள்ள இருக்கிற ஜீவனே என்ன பிரகாசிக்கிறது. நான் உண்மையா சொல்லட்டா, இதை டெய்லி 10 முறை சொல்லி பாருங்க, உங்க கண்ணு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும், மோகன் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேவான் முகத்தை பார்க்குறாங்க, தேவதூத முகம் போல இருக்கு. நான் காலேஜில் படிக்கும்போது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். காலேஜிலேருந்து 6 மணிக்கு வருவேன், 5:30க்கு வருவேன். வந்த உடனே ரூமுக்கு போய் முட்டி போட்டேன்னா 8:30-9 மணிக்கு தான் முகத்தை கழுவிக்கிட்டு வெளியே வருவேன். எங்கள் ஹாஸ்டலில் படிச்சாங்க பாருங்க, சின்ன பயங்கர விபச்சாரக்காரன் கூட என்னை பார்த்து சொல்லுவான், எசேக்கியா, அவங்களாம் எனக்கு சீனியருங்க, இது என்ன, அது மேலே 60 வால்ட் பல்ப் அடிக்குது, உன் முகத்தில் 150 வால்ட் பல்ப் அடிக்கிறேன்னுவான். நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கிறேன். மணிக்கணக்கில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஜோயை இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு பிரகாசம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு. அப்படி வந்தா என்ன தெரியுமா, இந்த மூளை ஒரே குழப்பமா இருக்குல்ல, எல்லாம் தலைமையில அடிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க தலைமையில மூளையில ஒரே குழப்பமா இருக்கு, அந்த குழப்பமெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும், ஒரு இது ஒளி வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பயமா இருக்கு, கரப்பாம்பூச்சி, எங்க தங்கச்சி இருக்குல்ல, பாம்பு மாதிரி போய் இப்படி கையை வச்சா கூட. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த ஜோயே ஒளி வர வர பயமெல்லாம் பறந்து போய் நீங்க உங்களுக்குள்ள ஒரு வீரம் தீரம் காரம் சூரம். சொல்ல மாட்டீங்களா? 2 கொரிந்தியர் 4:6 சத்தமா படிங்க பார்க்கலாம், சீக்கிரமா. உங்களை நிக்க வச்சுக்கிட்டேன், சாரி. 2 கொரிந்தியர் 4:6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இருளில் இருந்து. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆகணும் நீங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறார். நான் ஒன்னு சொல்லட்டா, ஒரு 10 நாள் நல்லா பாவம் பண்ணிட்டு வந்து பாருங்க, நீங்க என்னதான் சோப் போட்டு முகத்தை கழுவினாலும் முகத்துல தெரியும். யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு, இனிமேல் நான் பிரகாசமா ஆவேணும் அண்ணன். இன்னொன்று சொல்லிட்டா, இந்த வெளிச்சம் வந்த உடனேம்மா கவனிங்க, என்ன கோர்ஸ் எடுக்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், எதிர்காலத்தில் எனக்கு என்ன, அந்த எல்லாவற்றிலும் ஒரு தெளிவை கர்த்தர் உங்களுக்கு தந்து விடுவார். யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு, அண்ணன் ஆண்டவர் சித்தம் செய்யணும்னு ஆசையா இருக்கு, சொல்லு.
அவர் என்னை பற்றி என்ன திட்டம் வச்சுன்னுக்கிறாரு, என் பிளான் என்ன, அதை அறியணும்னு யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்குது கையை உயர்த்தி காட்டுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேம்மா. ஒரு ஃப்ரிட்ஜ் செய்கிறான், ஒரு சைக்கிள் செய்கிறான். அதை செய்கிற மேனுஃபேக்சரருக்கு அது எதுக்காக யூஸ் ஆகும்னு தெரியுமா தெரியாதா? உங்கள் மேனுஃபேக்சரர் யார்? அவருக்கு தானே உங்கள் பிளான் தெரியும். அந்த பிளானை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த ஜோயே ஒளி. எல்லாரும் சொல்லுங்க, ஜோயே ஒளி. ஜோயே ஒளி. எனக்குள்ள இருக்கிற ஜோயே, எனக்குள்ள இருக்கிற ஜோயே ஆண்டவருடைய திட்டத்தை எனக்கு காட்டுகிறது. தானியேல் 5:11 இருந்து படிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்ல போறாங்க. இந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளுக்குள்ள இந்த பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்குயா. சொல்ல மாட்டீங்களா? இதை யார் சொன்னாங்க தெரியுமா? ராஜாத்தி அவிசுவாசி. என்னை பார்த்து சொன்னவங்க யார் தெரியுமா? அவிசுவாச ஸ்டூடெண்ட்ஸ். என்ன எசேக்கியா உன் முகத்தை பார்த்தா ஒருத்தர் சொல்றாரு, தயவுசெய்து என்ன முகத்தை காட்டாத, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னுவாங்க. நான் குட்டி பையன். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஜோயே ஒளி வீச ஆரம்பித்தால் ஜனங்கள் அதை கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்குள்ளே இன்னொரு முறை படிங்க 11. நம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. பரிசுத்த, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. அப்ப நமக்குள்ள எந்த ஆவி இருக்கு? எந்த ஜீவன் இருக்கு? ஜோயே ஜீவன். உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும். இருங்க. எந்த ஞானம்? தேவர்களின் ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் நம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர், நேபுகாத்நேச்சார் துன்மார்க்க அரசனே, அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தான். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். உங்களுக்குள்ள ஜோயே லைஃப் இருக்கா இல்லையா? இந்த லைஃப் உங்களுக்கு வெளிச்சம் அடிக்க போகுது. அதுலயே விவேகம் வரப்போகுது. ஆண்டோடைய சித்தத்தை அறிகிற அறிவு வரப்போகுது. சாதாரணமா இங்க இருக்கிறீங்க, ஆனா நீங்க ஊர்லயே பெரும்பொழியா ஆக போறீங்க. அது எப்படி? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஞானத்தினால. ஹல்லேலூயா. யோசேப்பு என்னமா படிச்சான்? ஆடு மேய்க்க படிச்சான். அவனை கர்த்தர் பதவி பிரமாணம் செய்து வைக்கும் ஆளுநராக மாற்றிவிட்டார். தாவீது என்னமா படிச்சான்? ஆடு மேய்க்க படிச்சான். அவனை என்னவா ஆக்கிட்டாருமா? காரணம் என்ன? அவங்களுக்குள்ள இருந்த தேவர்களுடைய ஆவி. நான் உன்னை ஓப்பனா சொல்றேன், இதை மட்டும் மறந்துட வச்சுங்க. நீ அறிவாளியா இருக்கிறதுனால நீ மேல போறது கிடையாது. அழகனா இருக்கிறதுனால நீ வாழ்க்கையில முன்னேற போறது கிடையாது. தாளந்து இருக்கிறதுனால நீ தலைவியாக போறது கிடையாது. உனக்குள்ள இருக்கிற அந்த ஜோயே ஜீவன் தான் உன்னை உயர்த்த போகிறது. உன்னை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போகிறது. அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பின்னால சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தாவே உங்களுக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் எனக்குள்ள இருந்து பிரகாசிக்கிறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நாளைக்கு ஆண்டவர் மீதி குறிப்புகள் நான் சொல்ல போறேன். அதோட இல்லை, இந்த ஜோயேவை எப்படி பெருசாக்குறதுன்னு சொல்ல போறேன். உங்களுக்கு வேணுமா இந்த சப்ஜெக்ட்? இந்த ஞானம் வந்துடுச்சுனாம்மா, கவனிங்க. இந்த வெளிச்சம், இந்த லைட் அடிக்க ஞானம் வரும். எல்லாரும் சொல்லுங்க, இந்த லைட் அடிச்சா ஞானம் வரும், விஸ்டம் வரும், ஞானம் வரும். அந்த ஞானம் வந்துடுச்சுன்னு வச்சுங்கம்மா, நீங்க தான்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, நான் கேட்குறேன், மெட்ராஸில் படிக்கிறது ரொம்ப சூப்பரா, டெல்லியில் படிக்கிறது ரொம்ப சூப்பரா?
டெல்லியில் படிக்கிறது ரொம்ப சூப்பராக, லண்டனில் படிக்கிறது ரொம்ப சூப்பரா. அந்த காலத்திலலாம் ஒரு லண்டன் ரிட்டன் தெரியுமா, கேம்பிரிட்ஜில் படித்தார் தெரியுமா, ஒரு அமெரிக்காவில் போய் டாக்டர் படித்தார் தெரியுமா அப்படின்னுவாங்க. நான் சொல்லட்டா, இந்த ஜோயே மட்டும் உங்களுக்குள்ள வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபாரின் ரிட்டன் இல்லை, நீங்கள் ஹெவன் ரிட்டன். உங்களுக்கு எந்த ஞானம் வரும் தெரியுமா? அமெரிக்கா ஞானம் இல்லை, லண்டன் ஞானம் இல்லையா, பரலோக ஞானம் வந்துடும். பரலோக ஞானம் வந்தா அதுல பூலோக ஞானம் எல்லாம் அடங்கிடும். எஸ் ஆர் நோ? அது ஒரு வெளிப்பாட்டு ஞானம். அந்த ஞானம் உங்களை ராஜாக்களுக்கோட உயர்த்தி, ராஜாத்திகளோட உயர்த்தி, அண்ட சராசரங்களை உங்களை கொண்டு போயிடும். எல்லாரும் கையை வர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஜோயேக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. சொல்லிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற ஜோயேக்காக ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற ஜோயேக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, மண்ணான என்னுடைய உடல்ல உங்க சுவாசத்தை ஊதிட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் எனக்குள்ள வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் என்ன என் வீட்டுக்கு வெளிச்சமாக்கிடுச்சு. சொல்லுங்க, என் வீட்டுக்கே நான் ஒளி விளக்கு. சொல்லுங்க, நான் வீட்டுக்கே ஒளி விளக்கு, என் ஊருக்கே நான் ஒளி விளக்கு, இந்த தேசத்துக்கு நான் ஒளி விளக்கு, பல நாடுகளுக்கு நான் ஒளி வீசுகிற விளக்கு. அன்பு தகப்பனே, இந்த ஜோயே லைஃபை குறித்து ஒரு வெளிப்பாடு இந்த அருமை பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே. நாளைக்கு இது இன்னும் அதிகமாகட்டும், நாளை மறுதினம் இன்னும் அதிகமாகட்டும். பிள்ளைகள் போகும்போது இனி இந்த மண்ணான உடலுக்காக நான் வாழ மாட்டேன், எனக்குள்ள இருக்கிற மாணிக்கத்தை நான் பிரகாசிக்க செய்வேன். எனக்குள்ள இருக்கிற அந்த விலையேற பெற்ற ஜீவனை நான் பாதுகாப்பேன். அந்த ஜீவன் என்னை காப்பாற்றும். அந்த ஜீவன் என்ன தேவனை போல மாத்திரும். அந்த ஜீவன் என் சுபாவத்தை மாத்திரும். அந்த ஜீவன் என்ன ஞானியா மாத்திரும். அந்த ஜீவன் என் தலையை உயர்த்திரும். அந்த ஜீவன் உலகத்துக்கெல்லாம் என்னை கொண்டு போகும் என்ற வெளிப்பாடு முடிய மக்களுக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.